அம்மா கடைசி ஒரே ஒரு வாட்டி அவன் முகத்தை மட்டும் நான் பார்த்துக்கிடுதேம்மா. ஏன் நீ கிளம்பி வரும்போது அங்கதானே நின்ன? ஒரு வார்த்தை நான் அவகிட்ட பேசிக்கிடுதேன், அவன் முகத்தை நான் பார்த்துக்கிடுதேன் அவன் சொன்னானா? சரி உன்னை பார்த்தானா? ஓடி வந்தானா பின்னாடியே? நீ தானே அவனை பார்க்கணுங்கிற அவனுக்கு தோணல. ஏன்னா அவனுக்கு உன் மேல காதல் இல்ல, என்ன பழி வாங்கணும். அதுக்கு தான் உன்கிட்ட காதல்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். அம்மா சொல்றத கேளு, ஒழுங்கா போ, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, அவ்வளவுதான். அம்மா அவனுக்கு வேணா என் மேல காதல் இல்லாம இருந்திருக்கல, ஆனா எனக்கு இருக்குதேம்மா. நான் அவனை காதலிக்கிறேம்மா. இப்போ இல்ல, எப்பவுமே நான் காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அம்மா நான் இனி வாரனோ வரலையோ எனக்கு தெரியாது, இனி அவனை பார்ப்பனோ பார்க்க மாட்டானோ எனக்கு தெரியாது. கடைசியா அவன் முகத்தை ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிடுதேம்மா. அவன் எனக்கு சொந்தமாக மாட்டான்னு எனக்கு தெரியும், நான் அவனுக்கு சொந்தமாக மாட்டேன்னு தெரியும். கடைசியா ஒரே ஒரு வாட்டி அவனை பார்த்துக்கிடுதேம்மா. அம்மா நிச்சயமா நான் திரும்பி வருவேம்மா. பேசும்மா அம்மா, என்ன நம்புமா, நீ சொல்றபடி எல்லாம் கேட்கிறேன். எனக்கு சொந்தமாகவான்னு நினைச்சேன், இனி எனக்கு அவன் சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசி அவனை தொட்டு பார்த்துட்டு அவன் முகத்தை பார்த்துட்டு வந்துடுவேம்மா. அம்மா என் வலிய புரிஞ்சிக்கம்மா. வர சொல்லுங்க சித்தி. போனை போட்டு வர சொல்லு. சரிம்மா சரிம்மா. ஹலோ. நீ என் போன்ல இருந்து பேசினா எடுக்க மாட்டேன்னு தான் வேற நம்பர்ல இருந்து அடிக்க. தருண் தருண். அதான் என்ன விட்டு ஒரே அடியா போயிட்டிய. போனவன் எதுக்கு நீ போன போட? நீ என்ன தேடி வருவேன்னு பார்த்த, கடைசி உன் முகத்தை பார்க்கலன்னு நினைச்சேன். அதான் என்ன வேண்டான்னு ஒரே அடி போட்டுட்டு போயிட்டிய. நான் அதை மாதிரி விட்டுட்டு போயிட்டல. அவளை கத்துறேன்னு என்னை எங்க அம்மா கிட்ட துணல காப்பாற்ற முடியல. என்னை பார்த்து போக வேண்டான்னு உனக்கு சொல்ல முடியல. போகாதடி, என் கூடயே ஏறிடு சொன்னியா? அவளை கத்துனேன்னு உனக்கு கேட்கலையா? உன் இதயத்துல ஈரவே இல்லையா? நீ என்ன உண்மையா காதலிச்சியா இல்ல எங்க அம்மாவை பழி வாங்குறதுக்காக காதலிச்சியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை உசுறு உண்மையா தான்டா காதலிச்சேன். உன் மேல அன்பு வச்சது உண்மை. இனி நான் என் வாழ்க்கையில உன்னை பார்ப்பனா பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. நீ எனக்கு சொந்தமாக மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசி உன் குரலையும் உன்னையும் பார்க்கணும்டா. சரிக்கடா, ஒரே ஒரு வாட்டி வாடா, உன்னை தொட்டு பார்க்கணும்டா. பேசுடா. இது உன்னை காதலிச்சதுக்காக இதையாவது செய்யடா. அப்புறம் நான் சாகிற வரைக்கும் உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்டா. உன்னை மனசை சுமந்துக்கிட்டேன் நான் வாழ்ந்துருவேன்டா. பேசுடா, வாடா. ஐயோ ஐயோ, ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? ஹலோ ஹலோ ஹலோ. டேய் ஆதிரா நாட்டை விட்டு போயிட்டு இருக்காடா. தெரியும். டேய் நீ என்னலமா பிளான் போட்ட? டேய் அவன் நாட்டை விட்டு போயிட்டு இருக்கா, நீங்க வரவே மாட்டா. டேய் போடா, அவளை போ வேண்டாம்னு சொல்லு, அப்பதான் நீ நானும் போட்ட பிளான் நடக்கும். வேண்டாம் சுமதி, அவ போட்டும் அவ எப்படியாவது வாழ்ந்தா போதும். இந்த மனசை சுமந்த பாவத்துக்காக அவளுக்கு காலம் போல தண்டனை கொடுக்க நான் விரும்பல. டேய் முட்டாள் மாதிரி பேசாத. இல்ல, நான் மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். அவன் மென்மையானவா. எனக்கும் அவளுக்கு ஒத்து வராது. இங்க இருந்து அவ தினம் சாக வேண்டியது இருக்கும். அதுக்கு காலம் போல என்ன நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவா. போட்டும், அதனாலதான் நான் தடுக்கல. உங்க அம்மா கிட்ட இருந்து அவளை கூட்டறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கும். வேண்டாம், யோசித்து பார்த்தேன், அவ எனக்கு வேண்டாம். என்ன கல்யாணங்க பேர்ல அவளை அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், ஏமாத்தலாம் நினைச்சேன். வேண்டாம். என் அம்மா என் மேல பாசத்தை வச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. என் அம்மாவுக்கு அடுத்து என் மேல ஊசலையே வச்சவா அவ. ஒரு தாய் காட்ட வேண்டிய அத்தனை பாசத்தை எனக்கு காட்டினா. என் மேல பைத்தியமா இருந்தா. இல்ல, இங்க இருந்தா நான் அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவேன். வேண்டாம், அவ கண் கட்டாத இடத்துல வாழ்ந்துட்டு போட்டோம். நீ விட்டா நான் விட்டுருவேனா என்ன? அந்த ஆதிராவை நான் விட மாட்டேன். அந்த அண்ணப்பிள்ளை குடும்பத்தை ஒருத்தரையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். போடா,
அவளை இங்க எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்ன பேசிட்டியா? நீ கேட்டதை நான் செஞ்சுட்டேன், நான் கேட்டதை நீ செய்யணும். போலாமா? என்ன அவனை பார்க்க வரல? வரமாட்டேன். போலாமா? ஆதிரா போலாமா? என்ன செய்ய போகிறார்? என் உசுறு என்ன விட்டு போகுது, என் உசுறு என்ன விட்டு போகுது. உன்னுடைய வாழ்க்கையில எப்படி பாப்பா இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்? உன்னை நான் இழந்துட்டேன்னு உன் நன்மைக்காக தாண்டி நான் உன்னை விட்டேன். என்கிட்ட இருந்தா உன்னை நான் பாடாம படுத்திடுவேன். ஆனா உன்னை இனி பார்க்கவே முடியாதுன்னு அப்புறம் தாண்டி நீ என் மனசுல எவ்வளவு வாழ்ந்திருக்கன்னு தெரியுது. என் உசுறு என்ன விட்டு போகுத, என் உசுறு என்ன விட்டு போகுத. உன் காதலுக்கு நான் தகுதி இல்லாதவன், உன் கூட வாழ தகுதி இல்லாதவன். நீ எங்க இருந்தாலும் நல்லா வாழு. ஐயோ என் உசுறு என்ன விட்டு போகுது. இனி எனக்கு அவன் சொந்தமா மாட்டாள, நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ இதுக்கப்புறம் நான் வாழக்கூடாது, இதுக்கப்புறம் நான் வாழவே கூடாது. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எவ்வளவோ சொன்ன அவளை இழந்துராத, அவளை இழந்துராதன்னு. உனக்கு தாய் மாதிரி இருக்கே நல்லாடா, அவளை போய் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியே. ஐயோ யாரும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. யாரும் உன்னை கஷ்டப்படுத்தல, நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்ட. ஒரு பொண்ணு உலகத்துல இப்படி காதல சொல்லிருப்பானா அது ஆதிராவாதான் இருக்கணும். காதலியா வாரேன்னு உன்கிட்ட சொல்லல, உனக்கு தாயா இருக்கேன்னு தான்டா சொன்னா. அப்போ நீ எந்த அளவுக்கு அவ காதலிச்சிருக்கணும், உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கணும். இப்படி முழுசா பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறியாடா. சரி, உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட கட்டவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. அந்த பொண்ணு கூட உனக்கு வாழ கொடுப்பன இல்லையா? போ, அந்த சுமதி உன் கூடயே இருந்து உனக்கு குழி பறிச்சுக்கிட்டு இருக்கா. காலம் புழுக்க நீ அவ கூட தான் வாழணும்னு இருந்திருக்கு. போ, அந்த மாய்மாலக்காரி கூட தான் உனக்கு வாழ்க்கைன்னு இருந்திருக்கு. அவ மனசுல காதல் இல்ல, நடிப்பு. உண்மையான காதலுக்கும் நடிப்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. உண்மையான காதல பொறுக்கன்னு சொன்னக்கெல்லாம் நடிப்புக்காரி தான்டா கிடைப்பா. போ, இந்த நடிப்புக்காரி கூட ஏன் வாழு. ஆதிரா தான் இந்த வீட்டுக்கு வருவானே சந்தோஷமா வந்தேன். அவ எனக்கு நல்ல தாயா இருப்பா, நல்ல அண்ணியா இருப்பான்னு நினைச்சுதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இனி நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். எப்ப ஆதிராவே இந்த வீட்டுல இல்லையா, இனி நானும் வரமாட்டேன். நீ அனாதையாவே கடடா. அப்பதான் ஒரு பொண்ணோட பாசம் என்னன்னு உனக்கு புரியும். ஒரு பொண்ண மாதிரி பாசம் காட்டவும் முடியாது, ஒரு பொண்ண மாதிரி வெறுப்பு காட்டவும் முடியாது. பாசம் காட்டினவளை வெட்டி விட்டுட்டு வெறுப்ப காட்டுறவளை கூட வச்சிருக்க. போடா முட்டாள். இல்ல நான் ஆதிராவை இழக்க மாட்டேன், நான் ஆதிராவை இழக்க மாட்டேன். இப்பவே நான் யார் பட்டுக்கு போறேன், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எங்க போற? ஆதிராவை கூப்பிட போறேன். அவ போய் 1 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு சாயங்காலம் போய் சேர்ந்துருவாளாம். போடா, இனி அவ்வளவுதான். உன் வாழ்க்கையில நீ ஆதிராவை பார்க்கவே முடியாது. போனே. இல்ல ஆதிரா வந்துட்டு எனக்கு தண்டனை கொடுத்துடாத, வந்துட்டு நான் இனி உன்னை காயப்படுத்த மாட்டேன், உன்னை பத்திரமா பாத்துக்கிறதா வந்துட்டு. இவருக்கு தேவை இதயம்தான், அவரது காதல் புனிதம்தான். போனால் இதயம் திரும்பாது, வேறொரு இதயம் பொருந்தாது. ஒரு முறைதான் நினைத்து விட்டால் மறப்பது என்பது முடியாது. ஐயோ அவ இல்லாத உலகத்துல நான் இனி எப்படி வாழுவேன்? ஐயோ ஐயோ ஆதிரா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவை பிடிக்கும், ஆனா
என் அம்மாக்கும் மேல உன்னை பிடிக்காது. வந்துரு வந்துரு. உன்னை நான் இழக்க மாட்டேன். உன்னை நான் இழக்க மாட்டேன். வந்துருட்டு. இங்க பாரு, நீ வந்து 2 நாள் ஆகுது. இதுக்கப்புறமா அந்த கிஷோர் உன்னை ஏத்துக்கணும் நீ நினைக்கிற? அவன் இல்ல, எவனுமே ஏத்துக்க மாட்டான். அதான் சொல்றேன், எனக்கு வலுக்கட்டாயமெல்லாம் உன் அன்பை பெறணும், உன் காதல பண்ணணும் அவசியம் இல்ல. நீ முழுசா சம்மதிச்சு என்ன காதலிக்கணும். அதான் கரெக்டா பிளான போட்டு உன்னை தூக்குனேன். இன்னும் 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். நீ ஏன் ஆட்டோமேட்டிக்கா என்ன காதலிக்க ஆரம்பிச்சிருவ. என்னை பார்த்து பார்த்து நான் உன் மேல வச்சிருக்க பைத்தியக்காரத்தனமான காதலை பார்த்து நீ ஏன் என்ன காதலிக்க ஆரம்பிச்சிருவ. அதான் என் பிளானு. அது வரைக்கும் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உனக்காக காத்துக்கிட்டு இருப்ப. எப்படி அந்த கிஷோரை நீயா போய் காதலிக்கிறேன்னு சொன்னியோ அதே மாதிரி நீயா வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அது வரைக்கும் நீ இப்படிதான் இருப்ப. இல்ல நல்லா இருக்கணும் வைக்கணும்னு ஆசைப்பட்டனா இப்பவுமே சொல்லி அவுத்து விட்டுருதே. நீ பாட்டுல ஃப்ரீயா சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கலாம். நீயும் நானும் அழகா சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கலாம். சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இங்க என்ன சாதாரண ஆள் இருக்க நினைச்சுக்கிட்டியா? என் கிஷோரு செத்தாலு என் மனசுக்குள்ள தான் அவர் இருப்பாரு. அவர் இருந்த மனசுக்குள்ள வேற எவனுக்கும் இடம் கிடையாது. என்ன சொன்ன? என் கிஷோரு ஏத்துக்கிட மாட்டாரா? 2 நாள் என்னடா, 20 வருஷம் கழிச்சு நான் போனாலும் என் தேன்மொழி வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுவாரே தவிர, காதல் நான் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? கட்டையில போற வரைக்கும் நினைச்ச நம்ம மனசை சுமக்க வேண்டா பொண்ணு. ஒரு வாட்டி இவதான் நமக்குன்னு ஒரு பொண்ணு முடிவு பண்ணிட்டா, அவ கட்டையில போற வரைக்கும் அவன் மனசு இறங்க மாட்டான்டா. அவ்வளவு ஈஸியா சொல்ற? நீ பாசத்தையே கொட்டுனாலும் சரி, என் கிஷோர் இருக்க மனசுல வேற எவனுக்கு இடம் கிடையாது. என் கிஷோர் கூட நான் மனசால வாழ்ந்துட்டு இருப்பேன். அவரே அன்னைக்கிளி வளர்த்த புள்ள. அன்னைக்கிளிக்கு சந்தேகப்பட தெரியாது, அவங்க வளர்த்த பிள்ளைக்கு சந்தேகப்பட தெரியாது. ஒரு பொண்ணோட வலி என்னன்னு புரிஞ்சு நடக்கக்கூடியவங்க. நான் நிஜமா சொல்றேன், நீ மட்டும் அவர் கையில சிக்கிறாத. சிக்கினா நீ இப்ப உசுரோட இருக்க முடியாது. ஓ, அவ்வளோ பெரிய ஆளாவே? அவ்வளோ பிடிக்குமா உனக்கு அவனை? உசுருடா. அப்படின்னா அந்த உசுரை எடுத்த வேண்டியதான். ஒரு தலை முடிய கூட உன்னால எதுவும் பண்ண முடியாது. அவர் வீரன்டா, அவர் சிங்கம்டா. அவர் முன்னாடி கூட உன்னால நிக்க முடியாது. ஓ, அப்படிங்கிற? சரி, 1 வருஷம் காத்திருக்கலான்னு பார்த்தேன், 2 வருஷம் காத்திருக்கிறது வர நினைக்கேன். ஆனா நீ சம்மதிப்ப, உன்னை சம்மதிக்க வைப்ப. நீயே வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல வைப்ப. வன்மையா இல்ல, இந்தா இப்படிதான். கிஷோர் என் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் செத்தாலும் அவர் நினைவோடு தான் நான் சாவேன். நான் அவர் கூட இருந்தது என்னமோ கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளும் இத்தனை வருஷம் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும், ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும்னு அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அந்த நினைவுகள் போதும்டா. நீ கொன்னாலும் நான் சந்தோஷமா சாவேன். நீ ஒரு கோலடா. ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து கட்டாயப்படுத்தி அவளை லவ் பண்ணனா லவ் பண்ணிடுவாளா? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்ன? எனக்கு கொன்னு அவ்வளவு சீக்கிரமா உன்னை சாகடிக்க மாட்டேன். உன் காதலி எனக்கு வேணும். நீ ஏன் கொடுத்தா ஓகே, இல்ல கட்டாயமா பறிச்சுக்குவேன். ப்ளீஸ் எனக்கு கொன்னு. பயம், எங்க லவ் பண்ணிடுவோம்னு பயம் இல்ல, உன்னை நான் ஏதாவது பண்ணிடுவேங்கிற பயம். உள்ள இருக்கிறது என்ன சாதாரண நினைச்சியா? கிஷோரடா, சிங்கம். இது என்ன புது இடமா இருக்குது? போன வாட்டி வரும்போது இந்த இடம் வேற மாதிரி இருந்தது. ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஊர்ல இப்படி இடங்கள் இருக்குதா? இல்லையே. போன வாட்டி பைக்கெட்டு சுத்தும் போது இந்த இடம் இப்படி இல்லையே. இது என்ன புதுசா புதுப்பிச்சிருக்காங்க? யாருமே இல்ல. அங்க ஒரு வீடு தருது, அதுல போய் பார்க்கலாம். ஐயா யார் வேணா, ஐயா யார் வேணா. போன வாட்டி வரும்போது இந்த இடம் இப்படிலாம் இல்லையே. இது என்ன புதுசா இருக்குது? நீங்க யாரு கேள்வி கேட்கறது? நீங்க யாரு? நான் கமிஷனரு, ஒழுங்கா பதில் சொல்லுங்க. ஐயா கமிஷனரா, நான் போன வாட்டி வரும்போது இந்த இடம் இப்படிலாம் இல்லையே, என்ன புதுசா இருக்குது? ஐயா, எங்க சேட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த எடுத்தாங்களாம். இப்ப அவ புள்ள புதுப்பிச்சு இந்த இடத்த வச்சிருக்காரு. ஏதோ ரெஸ்டாரண்ட் கட்ட போறாரா, அதுக்குதான் நான் காவலுக்கு இருக்கேன். ஓ, ரெஸ்டாரண்டா? அப்பனால இந்த இடத்துல எப்படி? அவர் பெரிய ஆளா, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரா, அதனால இங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி இந்த இடத்த புதுப்பிச்சு வச்சுட்டு இருக்காரு. பின்னாடி நிறைய நீச்சல் குளம்லாம் இருக்குது. ஓ, உங்க முதலாளிய பார்க்க முடியுமா? அவரு ஏதோ சொன்னாங்களே, ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்களே. ஐயோ, என்னன்னு புரியலையே.
அவருலாம் அங்க கிடையாது. அவரு டவுன்ல பெரிய டாக்டரா இருக்காரு. டாக்டரா? அவங்க அப்பாவும் டாக்டரு, அவரும் டாக்டர் தான். அவருடைய டீட்டெயில்ஸ் வேற ஏதாவது தர முடியுமா? ஃபோன் நம்பரு? ஐயோ, என்கிட்ட எதுவுமே தரலையே. நான் காவலுக்கு தான் இருக்கேன். இந்த தோட்டத்துல தண்ணி கண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உங்க முதலாளி இதுக்கு முன்னாடி எப்போ வந்தாரு? போன வாரம் வாக்குல வந்து எல்லா தோட்டம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் வரல. இல்ல. அப்ப அங்க ஒரு கார் நிக்காது இருக்கிறது. அது எங்க முதலாளிக்குள்ள தான். போன வாரம் வந்திருக்கும் போதே விட்டுட்டு போனாரு. போகும்போது எதுல போனாரு? ஐயா, நீங்க போலீஸ்காரரு, அதுக்காக இப்படியா மடக்கி கேள்வி கேட்பீங்க? ஐயா, அவர் எதுல போனாருன்னு எனக்கு தெரியலையே. சரி, அந்த ரூம் சாவி எல்லாம் கொடுங்க, நான் செக் பண்ணணும். ஐயா, என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிறாங்க முதலாளி. அதெல்லாம் தர முடியாது. தரல, உள்ள இருப்ப பாத்துக்க. நீங்க போய் பாருங்க. உங்க டாக்டருக்கு எந்த ஊரு? மெட்ராஸ். மெட்ராஸ். நீங்க இங்க எப்படி? படிச்சு வேலை தான் மெட்ராஸா. பூர்வீகம் தென்காசி பக்கம். தென்காசி பக்கமா? ஆமா. தென்காசி பக்கம் எங்க? இந்த அருவியெல்லாம் இருக்குமே, குற்றாலம். அதேதான். டேய், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அப்படின்னா என் தேன்மொழி இங்கதான் இருக்கா. உன் டாக்டர் எங்க இருப்பா? அவர் சென்னையில இருப்பாரு. சரி, சாவி எப்படி கொண்டா? வீட்டெல்லாம் பூட்டி சாவியை கொண்டு போயிருவாரு. நான் தோட்டத்துல தான் தங்கி இருக்கேன். அப்ப உள்ள போக முடியாது. உள்ள போக முடியாது. அப்படியா? அதைங்க நான் பாக்குறேன். ஐயோ சார், வேண்டாம் சார், உள்ள போவாதீங்க சார். மரியாதை தூர போயிரு. ஐயோ, முதலாளிக்கு தெரிஞ்ச உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. இங்க யாரும் நிக்காத. நீங்க யாருமே இருக்க மாட்டேன்னு சொன்ன. டேய், அவ நிக்காத தெரி. பாட்டு போய்க்கிட்டே இருக்க. வாடா. ஓட்டு வீடு பின்னாடி இருக்கு. அதெல்லாம் ஏறிடலாம். குட்டி குட்டி ஜன்னலா தான் இருக்கு. சீக்கிரம் வா. சரி, சீக்கிரம். அது என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன பண்ண போற? இருடா, ஒரு அடி கொடுத்துட்டு வரேன். அட பாதவத்தி கொசர பத்தியா? கையில ஒண்ணு இல்லவே இல்ல. இத வச்சு நீட்டிட்டு வர அடிக்க போறேன். யாரோ என்ன இடிச்ச மாதிரி இருந்தது. ஒருத்தரையும் காணும்.